எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? நாங்க 4 பேரும் அடிக்கடி வெளியெல்லாம் போயிட்டு தான் இருக்கோம். நீங்க தான் சேர்ந்து வர்றதில்லை எங்க கூட. ஆமாப்பா, உங்களுக்கு என்ன கவலை? நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போவீங்க, அப்புறம் வீட்டுக்கு வருவீங்க, இல்ல வெளியே சுத்துவீங்க. நாங்கெல்லாம் அப்படியா? எங்க கதையே வேற. உங்களுக்கெல்லாம் சமைச்சு வைக்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும். அடடே ராணியக்கா, விடுக்கா, புலம்பாத. நாங்க பார்க்காத வேலையா? ஏன் நாலு முடி ராணி அக்கா வீட்டில் ஸ்கூலுக்கு அனுப்பணும் பிள்ளைங்களை, காலையில் சமைக்கணும், அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வேலையை முடிக்கணும், அது போக அவங்க வீட்டுக்காரரு ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் தான் அவங்க வேலைக்கே போகணும். அதனால அவங்க எல்லாம் புலம்புறாங்க. சரி, ஈஸியா நான் பார்க்காத வேலையான்னு சொல்றியே. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நீ என்ன உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி பார்ப்போம். எங்கள் அண்ணனுக்கே நீ சமைச்சு போடுறது இல்லை, அவர் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்றாரு பாவம் டெய்லி. இல்லைன்னா உனக்கு சேர்த்து அவர் சமைச்சு வச்சுட்டு போவார் ஆஃபீஸ்க்கு. யோ கூறுகட்ட மனசா, என்ன டீ? அவதான் இப்படி சொல்றானா நீங்கள் பல்ல பல்ல காட்டிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. மத்தவங்க முன்னால என் மானத்தை இப்படித்தான் நீங்க வாங்கணுமா? ஹேய், நான் என்னடி பண்ணேன்? இப்போ அவ கேட்டப்ப நீ தானே பல்ல காமிச்ச. அவ என்னை கிண்டல் பண்றாள்ல, சாப்பாடு செய்ய மாட்டேன்னு. அப்படிலாம் இல்ல, என் பொண்டாட்டி தான் என்னை இத்தனை நாள் நல்லா பாத்துக்கிட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்னையா சொல்லியா? ஏய், இப்ப எப்படி இவ்வளவு நேரம் கழிச்சு நான் சொல்ல முடியும்? எனக்கு தெரியாது, ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு நெட்டகாலா. இல்ல முன்னாடி இருக்கிற இந்த கருப்பாம்பூச்சி முடிய ஆஞ்சு புடி ஆஞ்சு. என்னங்க, நீங்களே சொல்லிருங்க, ஏன் தயக்கப்படுறீங்க? இதெல்லாம் போய் நான் சொன்னா தற்பெருமையால இருக்கும். ஏக்கோ என்ன ஓடிட்டு இருக்காங்க? இங்க பாரு சின்ன பொண்ணு, இவ்வளோ நேரம் நீ காமெடிக்காக பேசுனதுனாலதான் என் வீட்டுக்காரர் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவரு ரொம்ப கொந்தளிச்சிட்டாரு பாத்துக்க. என்னக்கா சொல்றீங்க? இதெல்லாம் போய் நான் என் வாயால சொன்னா சரியா இருக்குமா? கொஞ்சம் இரு, அவரே சொல்லுவார். சின்ன பொண்ணு, அது அது வந்துமா, என் மனைவி இருக்கால்ல வசந்தி, அவ நல்லா சமைப்பாம்மா. அவளோட சமையல் எல்லாம் நீ சாப்பிட்டு பார்த்ததே இல்லைல்ல? இல்லையனே, அதுக்கு தான் எனக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதே. ராணி அக்கா வீடு, லட்சுமி அக்கா வீடு, என் வீடு, இல்லைன்னா இந்த நாத்து வீடு, இவங்க வீட்டுக்கு தான் போய் உட்காந்து சாப்பிடுது. என் மனைவி இருக்காளேம்மா, அவளோட கைப்பக்குவத்தை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியலமா. நீங்க அவ கையில வாங்கி சாப்பிடாதனால உங்களுக்கு அவளோட அருமையெல்லாம் தெரியல. என் மனைவி என்னைய நல்லா பாத்துக்கிருவாமா. என் மனைவி ஏன் நாலு முடி. அடுத்த பாயிண்ட் என்னடி சொன்ன, மறந்துட்டேன். அச்சோ, ஒரே அசிங்கமா போச்சு. சரி சரி, இப்ப யாருக்கு பிறந்த நாள்னு நம்ம இங்க வந்திருக்கோம்? சீக்கிரம் வாங்க, கேக் வெட்டலாம், லேட் ஆகுதுல்ல. தேங்க்யூ. ட்ரீட் முக்கியம் பிகிலே. கண்டிப்பா வச்சிடலாம்க்கா. எல்லாரும் சொல்லுங்க என்னென்ன வேணும்னு. எனக்கு நானும் சிக்கன் கிரேவியும் வேணும், இல்லைன்னா பட்டர் சிக்கன் மசாலா. எனக்கு பிரியாணி தான்ப்பா. கண்டிப்பா கேக் வாங்கிடலாம், அதோட ஐஸ்கிரீமும் எல்லாருக்கும் சொல்லிடலாம். எனக்கு குலோப் ஜாம் சாப்பிடணும் போல இருக்கு. உங்க எல்லாருக்கும் பிரியாணினா எனக்கும் பிரியாணியா ஓகே தான். ஏமா உமா, நீ என்ன சாப்பிட்ற? எதுவுமே சொல்ல மாட்ற. ஐயோ, டயட்டுன்னு இப்பதானே 2-3 நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். இப்ப சடனா டயட்டை விட்டுட்டு திருப்பி பிரியாணி அதுன்னு சாப்பிட்டோம்னா உடம்பு ஊதிடுவோமே. என்ன பண்றது? இவங்கிட்ட வேற டயட்டுன்னு நம்ம பெருமையா சொல்லிட்டோம். சரி, அதையே மெயின்டைன் பண்ணுவோம். எனக்கு எதுவும் வேணாங்க்கா, நீங்களே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னம்மா சொல்ற? நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ எப்படி சும்மா உட்காந்துருப்ப? என்னாச்சு உமா, பசிக்கலையா? சின்ன பொண்ணு மனசு வந்து இப்பதான் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா, அதையும் நீ வேண்டான்னு சொல்லி தடுத்துருவ போலயே. நான் உங்களுக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லலையேக்கா, எனக்கு தான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டேன். நீங்க சாப்பிட்டுக்கோங்க, நான் ஏதாவது சாலடு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறேன். சாலடு சாப்பிட போறியா இன்னைக்கா? நாங்கெல்லாம் ஆடு கோழி தான் சாப்பிடலான்னு இருக்கோம், நீ ஆடு கோழி சாப்பிட்றதையா சாப்பிட போற? ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? இல்லை சின்ன பொண்ணு, சாலடு இலை தலை அப்படின்னா அது ஆடு கோழி தானே திங்கும், அதைத்தான் சொன்னேன். அப்படி நான் டயட்ல இருக்கேன்க்கா, உங்களுக்குலாம் சொன்னாலும் புரியாது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்னன்னு தெரியுமா? கீட்டோ டயட், பாலியோ டயட், இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் என்னன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? அட சும்மா இருங்க நீங்க. நான் கார்போஹைட்ரேட்ஸ் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லைக்கா. ப்ரோட்டீனு, ஃபைபரு, இந்த மாதிரி ரிச் கண்டென்ட்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சொன்னா புரியாதுக்கா. பாருங்க, என் ஃபேஸ் ஃபேட் எல்லாம் குறைஞ்சிருச்சு, சுகர் கட்டில் இருக்கேன் ஒரு வாரமா. என் ஸ்கின் எல்லாம் எவ்வளோ க்ளோவா இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாம என் நெயில், என் ஹேர் க்ரோத்து. எம்மா போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு. நீ இங்க சாப்பிட்டாலும் சரி, இல்ல பார்சல் வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, என்ன எதுன்றத நீயே பாத்துக்கோ. சரி இருங்க, நான் ஆர்டர் பண்றேன். வாவ், இந்த டேபிளை பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கே, எல்லாமே டேஸ்டா இருக்கும் போலயே. என்ன உமா தட்டு மட்டும் எம்டியா இருக்கு? நீங்க எல்லாம் இந்த நான்வெஜ் அதெல்லாம்
பிடிக்காது. அதனால நான் வீட்டுக்கு போய் தனியா சாலட் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் கம்பெனி மட்டும் கொடுக்குறேன். உண்மையாவே இதெல்லாம் பெரிய விஷயம் உமா. இவ்வளோ சாப்பாடு வகைகள் உன் கண்ணு முன்னாடி இருந்து கூட உனக்கு எதுவுமே டெம்டோ கிரேவிங்கோ வரல பாத்தியா? நீ வந்து ஐம்புலனே அடக்கிட்ட. அப்படி அடக்கிட்டனாலே இந்த உலகத்தையே நீ வென்றுவேன்னு யாரோ ஒரு குருஜி சொல்லியிருக்காராம். சரிப்பா, பேசுனது போதும், சீக்கிரம் சாப்பிடுங்க. சாப்பாடெல்லாம் ஆறுது பாருங்க. என்ன வசந்தி, முதல்ல பிறந்த நாள் கேக் இருக்கு, அதை வெட்ட வேணாமா? இல்லக்கா, கேக்கெல்லாம் வெட்டுற வயசு இல்ல, நம்ம இதை அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? வெட்டுறதுக்கு வயசு எதுக்கு? அவ எப்பயுமே கேக் வெட்ட விருப்பப்பட மாட்டாக்கா. கேக்க வெட்டினா தானே நல்லா இருக்கும். சரி வசந்தி, கேக்க சின்ன பொண்ணு வெட்டலைதான் வச்சுக்குவோம். அவ இப்ப எடுத்து கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியா? நான் எப்பங்க அப்படி சொன்னேன்? இவனுங்க வேற நம்ம டயட்டை கெடுத்துருவானுங்க போலயே. இவ்வளோ ஐட்டம் செஞ்சு வச்சிருக்காங்க. பிரியாணியா, அதுல சிக்கன் இருக்கு, ஐஸ்கிரீம் என்ன, கேக் என்ன, குலோப் ஜாமுன் என்ன, இந்த பக்கம் பால்கோவா, நானு, ரைத்தா, அப்புறம் சிக்கன் லெக் பீஸ் கிரேவி போட்டிருக்கு. அது போக தந்தூரி சிக்கன் வேற இருக்கு. நம்ம கோலம் முடிச்சிருவாங்க போலயே. நாக்கு வேற எச்சி ஊறுதே. இப்போ என்ன செய்யறது? சாப்பிடாம இருந்துட முடியுமா நம்மளால? இவ்வளவு வீரவசனம்லாம் பேசிட்டு கடைசியில வெக்கம் கெட்டு போய் திங்கிறதா? அப்படி மட்டும் பண்ணிடவே கூடாது. அப்புறம் நம்மள கேவலமா நினைச்சிருவாங்க. எல்லாரும் இப்படி வெளுத்து கட்டுறானுங்களே, இவனுங்களை பார்த்துட்டு நம்மளால சும்மா வேற உட்கார முடியலையே. சாப்பிடாம இருக்கிறது வயிறெல்லாம் எரியுதே. ஒரு பேச்சுக்காக இன்னொரு தடவை சொல்றானுங்களான்னு பாரு. எல்லாரும் உட்கார்ந்து இதுதான் வாய்ப்புன்னு நல்லா வெளுத்து கட்டுறானுங்க. நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ? என்ன உமா, நாங்கெல்லாம் உன்னை விட்டுட்டு சாப்பிட்றோமேன்னு கஷ்டமா இருக்கா? இப்ப யாரு கேட்கணும்னு தோணுச்சு. கடவுளே, அதெல்லாம் இல்லக்கா, நான் தானே வேண்டாம்னு சொன்னேன். நீங்களாம் எனக்கு சாப்பாடு கொடுக்காம சாப்பிடுறீங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, நீங்க சாப்பிடுங்க. இல்ல உமா, உன் டயட்டை கெடுக்கிற மாதிரி நாங்க எல்லாரும் உன்னை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றோம்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எங்க மனசு ஆறுதலுக்காகவாது நீ கொஞ்சம் சாப்பிட்டுருக்கலாம். ஆமாக்கா, சாப்பிடுறேன்னு சொல்லிடுவோமா? இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு தீர்மானத்தோட தான் இங்க உட்கார்ந்துருக்கேன்னு தெரியுது. அதனால உனக்கு கஷ்டமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். நீ வேணா எந்திரிச்சு போய் அடுத்த டேபிள்ல உட்காந்துக்கையே. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு சேர்ந்து வேணா வீட்டுக்கு போலாம். ஏமா வள்ளி இப்படி பேசுற? அவளும் இங்கே இருக்கட்டும். அவ சாப்பிட்றதுன்னா பரவாயில்லக்கா, அவ தான் சாப்பிடலையே, அதனாலதான் போக சொன்னேன். இதுல தப்பா நினைக்க என்னக்கா இருக்கு? இவனுங்க சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் ஆயிடும். நம்ம அந்த கேப்ல அடுத்த டேபிளுக்கு போற மாதிரி போயிட்டு அங்க போய் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா என்ன? இவங்களுக்கு தெரியாமையே இந்த வேலையை சாதிச்சிடலாம். சரிக்கா, நான் அடுத்த டேபிள்ல போய் உட்கார்ந்துருக்கேன். நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க, சரியா? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கேன். சரிம்மா. வீட்டரனே, இங்க வாங்க. நான் சொல்றதெல்லாம் சீக்கிரம் 10 நிமிஷத்துல கொண்டு வந்துருங்க, சரியா? சொல்லுங்க மேடம். என்ன வாசனை வருது? இது சிக்கன் லெக் பீஸை இப்படி கையில பிடிச்சி ஒரு இழுத்தாதான் என் ஆத்மாவே சாந்தி அடையும். ஹை ஃபுல் தந்தூரி எனக்கு தான்.